பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு வசனம் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வரவை குறித்து ஒரு ஷார்ட் மெசேஜ் நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்வதற்காக நான் பாரப்படுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராய். அதாவது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வரவின் சில அடையாளங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறது. மேத்யூ சாப்டர் 24ஆம் அதிகாரத்தில் 3 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அதில் உங்களுக்கு நல்லா புரியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களோடு கூட இருக்கிற நேரத்தில் சீஷர்கள் கேட்குற 2ஆம் வரவின், அதாவது இயேசு கிறிஸ்து போய் திருப்பி வருவது சீஷர்களோடு சொல்லும்போது, சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, அந்த 2ஆம் வரவின் சில அடையாளங்களை நான் உங்களோடு சொல்ல போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட சொல்கிறார். முதலாவது, நீங்கள் வஞ்சிக்காதிருக்க கவனமாயிருங்கள் சொல்கிறார். நம்ம வஞ்சனையில் அகப்படாதபடி இந்த சீசர்களோடு இயேசுப்பா சொல்கிறது, நீங்கள் வஞ்சிக்கப்படாதிருப்பானாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரோட பிள்ளைகளாக நீங்களும் நம்ம எல்லோரும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று முதலாவது இயேசு கிறிஸ்து தன் சீசரோடு சொல்லுகிறது. 2வது, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகர் உங்களிடத்தில் வருவார்னு சொல்கிறார். பல ஜனங்களும் நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி அநேகம் பேர்கள் இந்த சீசர்கள் அடுக்கல் வரும் என்று இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட 2வது இந்த அடையாளத்தை குறித்து அவர் சொல்லுகிறது. 3வது, நீங்கள் யுத்தங்களை குறித்தும் கேள்விப்படும். யுத்தம் உங்களுக்கு தெரியும். இப்போது எதெல்லாம் தேசங்களில் யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிற அந்த யுத்தத்தை பற்றி നിങ്ങൾക്ക് அறிவான் தெரியும், கேட்க தெரியும். இதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு காலகட்டம் வரும். அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வரவினை காணிക്കുന്നതെന്ന് சொல்லுவான். ஜாதி ஜாதியோடும் ராஜ்யம் ராஜ்யத்தோடும் யுத்தம் செய்வான். பாருங்க, ஜாதி ஜாதியோடும் ராஜ்யம் ராஜ்யத்தோடும் யுத்தம் செய்வான். அதில் ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறது, நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆனால் ஜாதி ஜாதியோடு யுத்தம் செய்யும், ராஜ்யம் ராஜ்யத்தோடு எல்லாம் யுத்தம் செய்யும். அதில் நீங்கள் பயப்படக்கூடாது என்று இந்த சீசர்களோடு இயேசுப்பா சொல்லுகிறது. இனி 5வது, பஞ்சமும் பூமி அதிர்ச்சியும் உண்டாகும் എന്ന് சொல்லுகிறதா. ஒரு பஞ்சகாலம் வரும். அப்போ നമ്മൾ പട്ടിണിയായിരിക്കും, சாப்பாடுக்கு வகையில்லாத கஷ்டப்படுന്ന ஒரு காலகட்டம் வரும். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வரவினை காணிக்கிறதுன்னு சொல்கிறா. பூமி அதிர்ச்சி, நிலநடுக்கம், பூகம்பம், அதை பற்றி அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் இந்த உலகில் வரும். இதுவும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வரவை காணிக்கிறதுன்னு சீசர்களோடு இயேசுப்பா சொல்கிறது. அடுத்தது 6, இயேசு கிறிஸ்துவின் நாம நிமித்தம் உங்களை பாகிக்கும், அதாவது கொலை பண்ணுகிற செய்யும். உங்களுக்கு தெரியும், இந்த வடக்கு இந்தியாவிலெல்லாம் சாண்டிகாண்டு, மணிப்பூர், அதாவது ஒவ்வொரு தேசத்திலும் இந்தியாவில் തന്നെ நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவரை இன்றைக்கு பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டு கொலை நடக்கிறா, தேவனுடைய ஆலயங்களை நசிப்பிக்கிறா, தேவனுடைய ஊழியக்காரை கொல்லுகிறது, தேவ சபையில் இருக்கிற மக்களை பச்சைக்கு கொல்லுகிறா. இதே மாதிரி சம்பவங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் நடக்கும். இதும் യേശു ക്രിസ്തുവിൻ്റെ 2ആം വരവിൻ്റെ അടയാളം എന്ന് യേശു ക്രിസ്തു അവരോട് சொல்லுகிறது. இப்படியெல்லாம் காரியங்களெல்லாம் நடக்கும். அதனால்
ഇതെല്ലാം യേശു ക്രിസ്തുവിൻ്റെ, அதாவது என்னுடைய 2ஆம் வரவிൻ്റെ அடையாளமாக நீங்கள் காண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். 7வது, கள்ளப்போதகர் அநேகரை வந்து வழிதெற்றிக்கும். இது முக்கியமான ஒரு காரியம், கவனமாக இருங்க. இந்த கள்ளப்போதகர் இவரை நம்ம ஒரு நாள் நம்பக்கூடா. ஆவியானவர் இப்படியே சொல்லுகிறது, நம்ம இப்போது வழிதெற்றிச்சு கொண்டு இருக்கிற ஒரு கூட்டம் கள்ளபோதகர் தான். கிறிஸ்துவ மக்களை இல்லாததும் பொல்லாததுமான பல சம்பவங்களை குறித்து நல்ல காரியங்களை பார்த்து சொல்லுவா, கெட்ட காரியங்களை குறித்தும் பார்த்து சொல்லுவா. அங்கே அற்புதம் நடக்கிற, இங்கே அற்புதம் நடக்கிற, நீங்கள் இங்கே வாங்க, அங்கே ரோகசாந்தி சௌக்கியம் இருக்கிற, இங்கே வந்தால் இந்த சபைகள் வந்தால் உங்களுக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆகலாம், வீடு வைக்கலாம், கார் வாங்கலாம், பெங்களாவு வாங்கலாம் எல்லாம் சொல்லி சொல்லி இந்த கள்ள போதகர் வந்து என்ன பண்ணுவான், விசுவாசனுடைய இருதயத்தில் கடந்து கூடி அவரிலிருந்து கிட்டாவது எல்லா பணம், அதாவது தசமவாதத்தை குறித்து பேசுவா, காணிக்கை குறித்து பேசுவா. இதெல்லாம் கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பா. பாவம் என்ன பண்ணுவா, இந்த விசுவாசிகளுக்கு கஷ்டப்படுகிற பணம் மாதத்தில் வீட்டில் செலவுக்கு இல்லாமல் இருந்தாலும், வாடகை வீட்டில் இருந்தாலும், வாடகை கொடுக்காமல் இருந்தாலும் இவர்கள் என்ன பண்ணுவா, இந்த போதகரோட கையில் கொண்டு கொடுக்கும். நாளைக்கு நமக்கு ஏதாவது கிடைக்கும் എന്നുള്ള விசுவாசத்தோடு பாவம் ஏழை எளிய குடும்பங்கள் கஷ்டப்படுന്ന பணம் இந்த கள்ள போதகர் கொள்ளை அடித்து என்ன பண்ணுவான், காரு, வீடு, பெங்களாவு, எஸ்டேட்டு, பணம், பேங்க் அக்கௌண்ட்டு இதெல்லாம் அவர் சுகுசுப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட கள்ள போதகரை நம்ம திரிச்சறிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். எப்படி இவரை நம்மளை திரிச்சறியும்? அதில் ஒரே ஒரு வழி மட்டும்தான். என்ன வழி தெரியுமா? ஒரு போதகர் 10 பேருக்கு ஜெபம் பண்ணிய ஒரு ஆளின் அந்த ஜெப விண்ணப்பத்துக்கு ஒரு அற்புதமோ அதிசயமோ நடந்தால் அவன் ஆத்மாவில் கிருபை உள்ளவனா. இது ஒன்றும் நடக்காது. 100 பேருக்கு ஜெபம் பண்ணி, யாருக்கும் ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்காத கள்ளமான பொய்யான வார்த்தைகளை பேசி அவர் நமக்கு ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்காதிருந்தால், பிரியமான சகோதர சகோதரிகளை, அப்படிப்பட்ட சபைகளில் போகக்கூடாது. அந்த சபையில் இருக்கிற யாருன்னு கேட்டிங்களா, கள்ளப்போதகருதா. அற்புதம் நடந்தால், அதிசயங்கள் நடந்தால் பரிசுத்தாத்மாவின் கிருபையுள்ள சபை, அதாவது ரட்சிக்கப்பட்ட சபை. ரட்சிக்கப்படாத சபையில் நீங்கள் போயால் வாழ்க்கையிலே ஜீவிய காலம் முழுவதும் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் போயாலும் நீங்கள் நினைக்கிற காரியங்களே நடக்காத, உங்களோட கையில் இருக்கிற கஷ்டப்பட்ட பணம் இந்த கள்ள போதகரெல்லாம் கொள்ளையடித்து அவரும் அவரோட குடும்பமும் சந்தோஷமாக வாழும். இது தேவ ஆவியானவராய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு அவர் இந்த அடையாளத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார். 8, கடைசி வரை நம்ம பிடிச்சு நிற்கின்றவர் ரட்சிக்கப்படும் சொல்கிறான். இதெல்லாம் அனுபவித்து, இந்த கஷ்டப்பாடும் பிரயாசங்களும் துக்கங்களும் எல்லாம் அனுபவித்து எந்த வந்தாலும் இந்த தியாகம் கஷ்டம் இது கடைசி வரை யார் அனுபவிக்கிறோ அவன் கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களை பேசுகிறது. 9வது வந்து இந்த உலகம் முழுவதும், அதாவது வந்து உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் எத்திய பிறகுதான் லோகம் அவசானம் என்னும் இந்த சீசர்களோடு சொல்லியிருக்கிறேன். அதாவது வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது, சீசர்களை உருவாக்கப்பட்டிருக்கிற அவர் மூலமாக அந்த உலகம் முழுவதுமாக சுவிசேஷம் எத்திப்பெற்ற பிறகு, எல்லாவரிலும் அந்த சுவிசேஷம் எத்தப்பட்ட பிறகு இந்த உலகம் அவசானம் என்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் என்ன பண்ணணும்? 2ஆம் வரவிற்காக நம்ம ஆயத்தமாகும்போது பரிசுத்தமாய் நம்ம நடக்கணும்.
യേശു ക്രിസ്തുവിൻ്റെ രണ്ടാം വരവിൽ യേശുവോടുകൂടി നിത്യതയിലേക്ക് നമ്മൾ കടന്നു പോകാൻ നിങ്ങൾ ஆயத்தமாயிடுவீங்க. மன்னவனாய் இயேசு கிறிஸ்து அவர் வருவதற்கு சமீபமாக இருக்கிற அவர் மேகாரூடனாய் தந்த சைன்யங்களோடொத்து நம்மளை கூட்டி சேர்க்கிறதுக்காக அவர் வானமேகங்களில் வரப்போகிற பிரியமானவரே, நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? பரிசுத்த ஆவி அபிஷேகம் பண்ணப்பட்டு ரட்சிக்கப்பட்ட வீண்டெடுக்கப்பட்ட ஜனம் தேவனுக்காக நீங்கள் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை கூட்டி சேர்த்து நித்தியத்திலேக்கு போகுவார். அவர் வருவா நம்ம எதிர்பார்த்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.